பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மில் அநேகர் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை குறித்து புரிந்து கொள்ளாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு ஒரு அருமையான நண்பர் உண்டு. அவர் அடிக்கடி என்னிடத்தில் சொல்லுவார், ஆலோசனை கேட்காதவனுக்கு நீ புத்தி சொல்லாதே என்று சொல்லுவார். உன்னிடத்தில் வந்து யார் ஆலோசனை கேட்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் நீ புத்தி சொல்லு, மற்றவர்களுக்கு புத்தி சொல்லாதே, உன்னுடைய வார்த்தையின் ஞானத்தை அசட்டை பண்ணுவார்கள் என்று சொல்லுவார். அது உண்மைதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன? பாருங்கள், 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது, ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். அப்போ இன்றைக்கு ஒரு மனிதன் ஒழுங்கில்லாதவனா நடக்கிறான். அந்த மனிதனுக்கு நீங்க புத்தி சொன்னா உடனே ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்? ஒன்று, அவனிடத்துல தெய்வ பயம் இல்லை. இரண்டாவது, தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியவில்லை. மூன்றாவது, பரிசுத்த வேதத்தின் வெளிச்சம் அவனுக்குள் இல்லை. அப்படியானால் அவனுடைய வாழ்க்கை இருளுக்குள் இருக்கும். இருளுக்குள் இருக்கிற மனிதன் ஒழுங்கற்றுதான் நடப்பான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், நமக்குள் தேவ அன்பு இருக்கிறபடியினால் அந்த தேவ அன்பு நிமித்தமாக அவர்களை நேசித்து புத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல சொல்லுவாரு, மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்திற்கு காவலனா வைத்தேன். அவங்க கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, கர்த்தராகிய ஆண்டவர் என்னதை உரைக்கிறார் என்பதை சொல். அப்ப கவனிங்க, அவங்க கேட்டாதான் ஆலோசனை சொல்லுவேன் என்பது வாத்தியார் வேலை. அவர்கள் கேட்கலனாலும் ஆலோசனை சொல்லுகிறது தான் ஊழியக்காரனுடைய வேலை, தேவ பிள்ளைகளுடைய வேலை. இப்ப கவனித்துக் கொள்ளுங்க, நீங்களும் நானும் மற்றவர்கள் ஒழுங்கற்று நடக்கும் பொழுது கண்டும் காணாம போகக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருக்கிறது. நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது நம்மை தேடி வந்தாரே, நாம் முரட்டாட்டம் பண்ணும் பொழுது நமக்கு கிருபையாய் மன்னித்து நம்மிடத்தில் பொறுமையாய் இருந்தாரே, அப்படியானால் இன்றைக்கு நமக்கு முன்பு ஒழுங்கில்லாதவர்களாய் இருக்கிறவர்களுக்கு புத்தி சொல்லுவது நமது கடமை. அல்லேலூயா. திடனற்றவர்களை பாருங்க, தேற்றணுமா, எல்லாரிடத்திலும் சாந்த குணமா இருக்கணுமா. இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கு இப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்க வாழுகிறீர்களா என்பதை கவனித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில் நீங்க கிறிஸ்துவை நேசிப்பது உண்மை, நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கிறிஸ்துவின் வழிகளில் நடக்கிறோமா? கிறிஸ்துவின் உபதேசங்களை கை கொள்ளுகிறோமா? கிறிஸ்துவின் போதனைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதை கவனித்து பாருங்கள். அப்படி நாம் தேவனுடைய உபதேசங்களுக்கு செவி கொடுத்து அவருடைய போதனைகளை கை கொள்வோம் என்றால் பாக்கியவான்களாய் இருப்போம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், உமது பரிசுத்த கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட அந்த தேவ வார்த்தை உமது பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும், உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும், உங்க நாமத்தை மகிமைப்படுத்தட்டும், உமது இரக்கத்தை காண்பிக்கட்டும். எவ்விதத்திலும் உமது பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்தேற தேர நீர் உதவி செய்தருள வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.